ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya. நம்ம நெகேமியா புத்தகத்தை பற்றி நம்ம தொடர்ந்து ஒரு 4-5 வாரங்கள் நம்ம தியானிச்சோம். அதற்கு பிற்பாடு சரி கண்டினியூஸா ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ ஆவியானவரின் இருதயத்துல போட்ட ஒரு காரியம் இதுதான். வேத புத்தகத்தை பற்றி இன்னும் அதிகமாய் நம்ம தெரிந்து கொள்ளணும். வாலிப பிள்ளைகள் தெரிந்து கொள்ளணும். அதை அதிகமாய் அவர்கள் எடுத்து வாசிக்கணும், தியானிக்கணும். அதன் மேல இன்னும் அதிகமாய் அவர்கள் ஈடுபாடோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்பினதால இந்த ஒரு தலைப்பை பேசுகிறதுக்கு அவர் இருதயத்திலே அவர் ஒரு உணர்வை உண்டாக்கினார். அதனால இன்றையிலிருந்து ஒரு சில வாரங்களுக்கு நம்ம வேத புத்தகம் வேதத்தை பற்றி என்ன சொல்லுகிறது அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். ஹalleluya. நம்ம தொடர்ந்து தியானிக்கிறதுக்கு முன்பதாக ஃபர்ஸ்ட் நான் ஒரு காரியத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். வேதத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு எடுத்தாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்குது. சங்கீதம் 1வது அதிகாரத்திலேயே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வசனம். நம்ம எல்லாருமே அடிக்கடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். வேதத்தை நம்ம எப்படி வாசிக்கணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. சங்கீதம் 1:2 நம்ம வாசிக்கிற முதல் வார்த்தை கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. எப்படி கொடுத்திருக்கலாம்? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படி கொடுத்திருக்கலாம் இல்ல? But his delight is in the law of the Lord, and in his law he meditates day and night. அல்டிமேட்லி என்ன பண்ணணும்? வேதத்தை படிச்சுட்டே இருக்கணும். அததான் ஆண்டவர் சொல்ல வர்றாரு இல்லையா? இரவும் பகலும் அதை வாசித்துக் கொண்டிருக்கிறவளா இருந்தா அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டுன்னு சொல்லி கர்த்தர் சொல்ல வர்றார். அப்ப என்ன சொல்லிருக்கலாம்? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல இன்னொரு ஒரு வேர்டை ஆவியானவர் ஆட் பண்ணிருக்கிறாரு. என்ன வேர்ட்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ 2 விதம் இருக்குது. வேதத்தை யாரோனா வாசிக்கலாம். ஆக்சுவலி நிறைய இந்த சினிமா லிரிக்ஸ் எழுதுறவங்க, பாட்டு லிரிக்ஸ் எழுதுறவங்க, கவிதை எழுதுறவங்க, அப்புறம் நிறைய ஆராய்ச்சியாளர்கள், ஹிஸ்டாரியன்ஸ், அப்புறம் இப்படி இருக்க நிறைய சயின்டிஸ்ட், இப்படி இருக்க நிறைய பேர் பைபிளை படிச்சவங்க இருக்கிறாங்க. பைபிள் கிறிஸ்தவர்கள் அல்லாமல் வேதத்தை வாசித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அவங்களும் தான் பைபிளை படிச்சிருக்காங்க. அவங்க பிரியத்தோட வாசிச்சாங்களா அப்படின்றது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வேதத்தை எப்படி வாசிக்கிறோம்? பைபிளை வாசி, ஒரு நாளைக்கு 2 சாப்டராவது வாசி, ஒரு நாள் ஒரு சாப்டராவது வாசி அப்படின்னு இந்த இடத்துல சொல்றதுனாலயும், வீட்டுல சொல்றதுனாலயும், சர்ச்ல சொல்றதுனாலயும் பைபிளை படிச்சுதான் ஆகணும் போல் இருக்கு. இல்லைன்னா பரலோகத்துக்கு போறது கஷ்டம். இன்னைக்கு கோட்டா ஒரு சாப்டர் படிக்கணும், இன்னைக்கு கோட்டா 2 சாப்டர் படிக்கணும். எப்படியாவது அதுக்கு ஒரு 10 நிமிஷத்தை ஒதுக்கி படிச்சுட்டா கணக்கு கொடுத்த மாதிரி ஆயிடும். நம்மளும் பைபிளை படிச்சிட்டோம்னு வெளியே சொல்லிக்கலாம். இந்த இடத்துக்கு இந்த அக்கா பைபிளை படிச்சுன்னா கேட்பாங்க, படிச்சுட்டேன்னு சொல்லிக்கலாம். இல்ல வீட்டுல கேட்டாலும் படிச்சுட்டேன்னு சொல்லிக்கலாம். அப்படின்றதுக்காக பைபிள் படிக்கிறது ஒண்ணு இருக்கு. அப்படி இல்லாம இன்னைக்கு நான் பைபிளை படிக்கிறப்ப ஏசப்பா என் கூட பேசுவாரு, என்ன பேசுவாரு, இன்னைக்கு ஒரு வார்த்தை மூலமா பேசுவாரு, இன்னைக்கு நான் படிக்கிறப்ப அந்த வேத வார்த்தை என்னோட கூட என்ன பேசும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்டோட, ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட, அந்த வேதத்தின் மேலே ஒரு பிரியத்தோட அந்த வேதத்தை வாசிக்கிறது ஒண்ணு இருக்கு. நம்ம நிறைய பார்க்க போறோம் வேதத்தை பத்தி. அதுக்கு முதல்ல நம்ம வேதத்தை நேசிக்கிறவர்களா இருக்கணும். ஹலோ, வேதத்தை நேசிக்கிறவர்களா இருந்துதான் என்ன பண்ணணும்? அதை வாசிக்கிறவர்களா இருக்கணும். வேதத்தை யார் வேணா வாசிக்கலாம், கையில கொடுத்தா யார் வேணா எடுத்து படிச்சு பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து தியானமா இருக்கிறவனுக்கு தான் அதுக்கு கீழே சொல்லப்பட்ட பிரிஸ்தி. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலவிகாத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படின்னா இவ்வளோ பெரிய பிளஸிங் இருக்கா, அப்ப நான் டே அண்ட் நைட் உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிச்சாலும் அதுல என்ன இருக்காது? ஒரு பெரிய பலன் இருக்காது. அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? லவ் மை வேர்ட்ஸ். அப்ப என்ன பண்ண? டிலைட் இன் தி லா. அதுல சந்தோஷப்படணும். அத பிரியத்தோடு கூட அதை வாசிக்கணும். ஒரு ஆசையோடு, ஒரு நேசத்தோடு கூட அதை வாசித்து தியானிக்கும் பொழுது அதுல என்ன உண்டா? ஒரு பெரிய பலன் உண்டு. அதுதான் என்னது? அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும். whatever he does shall prosper. செய்வது எல்லாமே வாய்க்கணும்னா என்ன பண்ணும்?
இரவும் பகலும் வேத புத்தகத்துல தியானமா இருக்கணுமா. ஒரு பெரிய ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்திருக்காரு ஆண்டவர். நீ செய்யறதெல்லாம் நடக்கணுமா, நீ செய்யறதெல்லாம் வாய்க்கணுமா, நீ செய்யறதெல்லாம் ப்ராஸ்பர் ஆகணுமா, போய் படிக்கிறேன், ஒரு கோர்ஸ படிக்கிறேன், ஒண்ணுமே புரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு கோர்ஸ் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு ப்ராஸ்பர் இன் திஸ் கோர்ஸ், வேதத்தை படி. வேதத்தை படிச்சுட்டு உன்னோட கோர்ஸ படிக்கும் பொழுது அதற்கான அந்த இது வரைக்கும் நீ படிச்சு புரியாததெல்லாம் என்ன ஆகும், புரியும். சோ கர்த்தர் அதனாலதான் என்ன சொல்றாரு, வேதத்தை வாசி. வேதத்தை வாசிக்க உன்னுடைய வாழ்க்கை மறுரூபமாகும், உள்ளான நம்மளுடைய இன்னர் செல்ஃப் மறுரூபமாகும். அதோடு நம்ம வாழுகிற வாழ்க்கை கூட என்ன ஆகுமா, கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஹல்லேலூயா. சோ முதல்ல நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம், வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம், வேதத்தை நேசிங்கள். வேதத்தை நேசித்து அதுக்கப்புறம் வேதத்தை வாசி அப்படின்றதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம். சோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற ஒரு காரியம், இந்த வாரத்துல ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். இனி போக போக பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்படி நடத்துகிறாரோ, எல்லா பரிசுத்தவான்களுமே வேதத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க பைபிள்ல. சோ அது எல்லாத்தையுமே ஒன்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தியானிக்கலாம். ஒரு சில வாரங்கள், எத்தனை வாரங்கள் ஆவியானவர் நம்ம நடத்துறாரோ அத்தனை வாரமும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த டாபிக் நம்ம தியானிக்கலாம். அப்ப வேத வாக்கியங்கள் எப்படிப்பட்டது, சரி பைபிளை யார் எழுதுனா அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேக்குறாங்கன்னா, நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்ல, நீங்க ஒரு பதில் சொல்லணும்ல. அது என்ன பதிலா இருக்கும் அப்படின்னா, வேதம் அதற்கான பதிலை நமக்கு கொடுக்குது. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்க இந்த சீரீஸ்ல இந்த வீக் 1 இதுல சொல்லப்படுற எல்லா வார்த்தைகளுமே நீங்க நோட் பண்ணீங்கன்னா இது உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். யாராவது உங்ககிட்ட எப்பயாவது கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்ல முடியும். ஒரு சின்ன ஒரு நோட் எடுத்து நீங்க நோட் பண்ணிப்பீங்கன்னா, if you are interested you can note. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்திலே 16வது வசனம் சொல்லுது, என்னது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்குதாம். அப்ப யாரு இந்த வேத வாக்கியங்கள்லாம் கொடுத்திருக்கிறது, தேவ ஆவியானவர், the spirit of God. அவர் தான் என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த வேத வார்த்தைகள் எல்லாமே அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. it means that a Greek wordல இத தியோப்னியோஸ்டஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையில சொல்றாங்க. தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குது அப்படின்றத கிரீக்ல தியோப்னியோஸ்டஸ் அப்படின்னு சொல்றாங்க, which means God breathed அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், தேவ ஆவியினாலே இந்த வார்த்தைகள் எல்லாம் அருளப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ God breathed அப்படின்னா தேவனுடைய சுவாசம் தான் இந்த வார்த்தைகளாம். இது எல்லாமே அவரிடத்துல இருந்து, பரிசுத்த ஆவியானவரிடத்துல இருந்து வந்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை மனுஷங்க என்ன பண்ணாங்களாம், தேவ மனிதர்கள் அந்த வார்த்தைகளை எடுத்து எழுதுனாங்களாம். அதுதான் என்னது, வேத புத்தகம். தேவ ஆவியானவர், தேவ வாக்கியங்களாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கணும், தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. அப்ப என்ன பண்ணுது, it is profitable for doctrine, for reproof, for correction, for instruction in righteousness. ஒரு தேவ மனிதன், கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷன், அவன் தேறினவனா மாறணும்னா என்ன சொல்றாங்க, ஒரு கம்ப்ளீட் மேனா, கர்த்தருக்குள்ள ஒரு கம்ப்ளீட்னஸ்க்குள்ள ஒரு தேவ பிள்ளை வரணும்னா அவங்களுக்கு என்ன தெரியணும், வேத வார்த்தைகள் மட்டும்தான் என்ன பண்ண முடியுமா, அவங்கள கரெக்ட் பண்ணி, உபதேசத்துக்கும் அப்படின்னா நமக்கு டீச் பண்ணுது. வேத வார்த்தைகள் என்ன பண்ணுது, நமக்கு டீச் பண்ணுது, கடிந்து கொண்டு சீர்திருத்துது. ஹல்லேலூயா. ஆக்சுவலா பைபிளை உட்கார்ந்து டீப்பா படிச்சோம்னா நம்மள வேற யாரும் புதுசா திருத்தவே வேணாம். நான் சொல்லி மாத்தவே வேணாம், இல்ல என்ன யாரோ ஒருத்தர் சொல்லி மாத்தவே வேணாம். வேத வார்த்தைகளை உட்கார்ந்து சின்சியரா டீப்பா படிச்சோம்னா அந்த வேத வார்த்தை நம்ம என்ன பண்ணுமா, கடிந்து கொண்டு சீர்திருத்தும். வேதம் பண்ணும், வேதம் என்ன பண்ணுமா, முதல்ல உபதேசத்துக்கும் முதல்ல அட்வைஸ் பண்ணும், முதல்ல டீச் பண்ணுது. அப்புறம் என்ன பண்ணுது, கடிந்து கொண்டு சீர்திருத்துது. நம்மள சரியான ஒரு தேவனுக்குள்ள ஒரு சரியான பாத்திரமாய் மாற்றுகிறது. அடுத்து நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. For instruction in righteousness,
தேவனுக்கு பிடித்த காரியங்கள்ல நம்ம எப்படி முன்னேறணும், நீதி உள்ளவர்களா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு பிரியமான எல்லா வகையிலும் நம்ம நடந்து கொள்றதுக்கு ஏற்றபடி நம்ம மாறணும்னா நிறைய நம்ம செல்ஃப் ட்ரை பண்ணுவோம். நிறைய என்ன பண்ணுவோம், நிறைய நிறைய பேர் நிறைய வாலிப பிள்ளைகிட்ட பேசுறப்ப என்ன பண்ணுவாங்க, செல்ஃபா நிறைய முயற்சி பண்ணுவாங்க. எப்படியாவது பரிசுத்தமாயிடணும், எப்படியாவது இந்த ஹாபிட்டை விட்டுறணும், எப்படியாவது இந்த பழக்கத்துல இருந்து விடுதலை ஆயிடணும், ரொம்ப நான் இந்த பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறேன், எப்படியாவது இதுல இருந்து நான் விடுதலை ஆயிடணும், இந்த காரியத்துல இருந்து நான் எப்படியாவது வெளியே வந்துடணும்னு சொல்லி கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துல இருந்து நம்ம வெளியே வரணும்னு சொல்லி நம்மளே நிறைய முயற்சி பண்ணுவோம். நிறைய முயற்சி பண்ணி என்ன ஆகும், ஃபெயில் ஆகும் நிறைய. அப்போ ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, சீர்திருத்தணும், நீ சீர்திருத்தணும், நீதியை படிப்பிக்குதலுக்கு நீ நீதியின்படி நடக்கணும். இது எல்லாத்துக்குமே என்ன நீ பண்ணணும்னா, நம்ம வேத புத்தகத்தை வாசிக்க அது என்ன பண்ணுமா, அது நம்மள சீர்படுத்துமா. அது சொல்லும், இந்த பக்கம் போகாத, இதை செய்யாத, இதை பார்க்காத, இதை கேட்காத, இதை என்ன பண்ணாத, இவங்களோட சேராத, இவங்களோட சேரு, இந்த இடத்துல நிக்காத, இந்த இடத்துல நில்லு, இந்த இடத்துல உட்காராத, இவங்களோட உட்காரு. இப்படி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் என்ன கேட்டா பைபிள் ஒரு ஹியூமன் மேனுவல். அது ஒரு ஹியூமன் எப்படி நடக்கணும்ன்றதுக்கான ஒரு மேனுவல். எல்லாத்துக்கும் நம்ம காலேஜ்ல படிக்கிறப்ப மேனுவல்னு கொடுப்பாங்கல்ல, லேப்ல நம்ம ஒர்க் பண்றதுக்கான மேனுவல்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கும். அதை ஃபாலோ பண்ணா நல்ல ரிசல்ட் வரும். அதுல இருக்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணா என்ன ஆகும், அந்த பெர்ஃபெக்ட் ரிசல்ட் வரும். அது மாதிரிதான் இது ஒரு ஹியூமனுக்கான ஒரு மேனுவல். ஒரு ஹியூமன் எப்படி வாழணும் அப்படின்றதுக்கான ஒரு மேனுவல் எதுன்னு பார்த்தோம்னா இந்த பரிசுத்த வேதாகம் தான் அதுக்கான மேனுவல். இதுல இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணோம்னா தேவன் விரும்புகிற அந்த மனுஷனா அந்த மனுஷியா நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், மாறிடும். நம்ம போய் எங்கேயோ தலையை முட்டிக்க வேணாம், ஐயோ நான் இப்படி இருக்கனே, நான் கொஞ்சம் மாறணுமே, நான் இப்படி ரொம்ப பயப்படுற ஒரு பர்சனா இருக்கனே, நான் இப்படி ரொம்ப அவிசுவாசம் இருக்க ஒரு பர்சனா இருக்கனே, நான் ரொம்ப விரும்பி கேட்கிற ஒரு பிரசங்கியார் உண்டு, டைரக்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் ப்ரீச்சர் ஒருத்தர் இருக்காரு. அவர் சொல்லுவாரு, இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஃபெய்த் டோன்ட் வரி, யூ கேன் earn it அப்படின்னு சொல்லுவாரு. விசுவாசம் உனக்கு இல்லைன்னா கவலைப்படாத, விசுவாசத்தை நீ சம்பாதித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவார். எப்படி விசுவாசத்தை சம்பாதிக்க முடியும், இந்த பைபிள் எடுத்து காட்டுவார். இஃப் யூ ஹேவ் திஸ் புக் யூ கேன் earn faith. faith எனக்கு இல்ல, எனக்கு விசுவாசம் இல்ல, எனக்கு விசுவாசம் ரொம்ப குறைவா இருக்குது அப்படின்னு சொல்றியா, டோன்ட் வரி, டேக் திஸ் புக் அண்ட் ஸ்டார்ட் ரீடிங், யூ கேன் earn faith அப்படின்னு சொல்லுவார். அப்ப நான் ஒரு சந்தேகத்துக்குரிய ஆளா இருந்தாலும், நான் ஒரு அவிசுவாசம் பிடிச்ச ஆளா இருந்தாலும், நான் ஒரு பயப்படுற ஆளா இருந்தாலும், இப்படி கர்த்தருக்கு பிரியமில்லாத எது என்கிட்ட இருந்தாலும், எது எனக்கு வேணும்னாலும் இந்த பைபிள் எனக்கு ஆட் பண்ணி கொடுக்கும், எது என்னிடத்துல இருந்து வேணாலும் வெளியே போனாலும் அதை என்னிடத்துல இருந்து மைனஸ் பண்ணி கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆனா அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணணும், ரீசெண்டா நான் இந்த ஜாக் பூனன் ஒருத்தருக்காரு, அவர் பேசின ஒரு செர்மன் ஒண்ணு கேட்டுருந்தேன். அவர் சொன்னாரு, நீ பைபிளை எப்படி வாசிக்கணுமா, you have to read it very slowly அப்படின்னு சொன்னாரு. எப்படி படிக்கணும், மெதுவா, ரொம்ப மெதுவா அதை வாசிக்கணும். இன்னைக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வேகமா 2 சாப்டர் என்ன படிச்சனே தெரியாம மேலாக்க அந்த வார்த்தையை மீஞ்சிட்டு போறது இல்ல பைபிள் ரீடிங் அப்படின்றது. அவர் சொன்னாரு, நீ ஒரு வாட்டி பைபிளை கெட் த்ரூ பண்றதை விட பைபிள் ஹேவ் டு கெட் த்ரூ யூ. உனக்குள்ள அது போகணும். நீ பைபிளை மேலாக்க படிக்கிறதை விட பைபிள் ஷுட் கோ த்ரூ யூ. உனக்குள்ள அது போகணும் ஃபர்ஸ்ட். அப்படி உள்ள போனாதான் என்ன ஆகும், நமக்குள்ள இன்ஜெக்ஷனை உள்ள போட்டாதான் என்ன நடக்கும், மருந்து ரொம்ப நேரமா கையில வச்சுட்டே பார்த்துட்டே இருந்தோம்னா கையில தான் இருக்கும். நல்ல ஒரு 100 டிகிரி ஃபீவர் அடிக்குது, நல்ல இன்ஜெக்ஷன்ல ஃபுல்லா ஃபில் பண்ணி கையிலேயே வச்சு பார்த்துட்டே இருந்தோம்னா சரியாயிருமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 4 மணி நேரமா கையில இன்ஜெக்ஷன் வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க, ஜுரம் கம்மியாயிரும் அப்படின்னா கம்மியாயிருமா? இல்ல. Injection has to go inside, the medicine has to go inside, then only it will work. அப்பதான் அது வேலை செஞ்சு என்ன பண்ணும், வியாதியை போக்கும். அப்போ இதெல்லாம் எனக்கு மாறணும், என்கிட்ட இதெல்லாம் குறைலாம் இருக்கு. நம்ம யாருமே நம்ம என்ன சொல்ல முடியாது, என்கிட்ட ஒரு குறையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லாருக்கிட்டும் ஏதோ குறை இருக்கும், கோபம், எரிச்சல், இப்படி நிறைய வாக்குவாதம், ஆர்கியூ பண்றது. சில பேரால எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஆர்கியூ பண்ணாம இருக்கவே முடியாது. வாயை கட்டி வச்சா கூட என்ன ஆயிடும், ஓப்பன் ஆகியாவது ஆர்கியூமெண்ட்டுக்கு வந்துடும். இல்ல நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணா கூட அன்கண்ட்ரோலபிளா ஆர்கியூமெண்ட்டுக்கு போயிடும். இப்படி தேவையெல்லாம் பேசுறது, தேவையெல்லாம் பாக்குறது, இப்படி எல்லாவற்றுக்குமே ஒரு மெடிகேஷன் வேணும். அப்படின்னா வேத வார்த்தைகளை நான் வாசிக்கணும். அததான் அவர் அப்படின்னு சொன்னாரு, இட் ஹேஸ் டு கோ த்ரூ யூ.
instead of you go through the Bible, the word has to go through you. உனக்குள்ள அது போகணும். ஹalleluya. அந்த மெடிசன் உள்ள போகணும். அது உள்ள போக போக தான் என்ன ஆகும்? எப்படி எப்படி வந்து விசுவாசத்தை வளர்த்துக்கிறது, எப்படி ரொம்ப நான் பயப்படுறேன், எப்படி நான் பயத்துல இருந்து நான் விடுதலை ஆகுறது அப்படின்னா, நீ வேதத்தை வாசிக்க 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 360 முறைக்கு மேல பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லி வச்சிருக்காருன்னா, அந்த வார்த்தையை வாசிக்க வாசிக்க என்ன ஆகிடும்? பயம் உன்னை விட்டு வெளியே போயிடும். அது எப்படி வார்த்தையை வாசிச்சா பயம் வெளியே விட்டு போகும், வெளியே போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேத வார்த்தையினுடைய வல்லமை அப்படி. ஏன்னா வார்த்தையை உருவாக்கினவர் வல்லமையுள்ள ஆவியானவர். அவர் தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறதால, இட் இஸ் நாட் ஜஸ்ட் வேர்ட், இட் கேரிஸ் த பவர். அந்த வார்த்தை எப்படிப்பட்டது? சாதாரணமா உலகத்திலே மனுஷன் என்ன சொல்றான்? வேர்ட்ஸ் கேன் மேக் அண்ட் வேர்ட்ஸ் கேன் பிரேக் அப்படின்றான். சாதாரணமா உலகத்துல இருக்கிற ஒரு சாதாரணமா பேசுறவங்க என்ன சொல்றாங்க? வேர்ட்ஸ் கேன் மேக் அண்ட் வேர்ட்ஸ் கேன் பிரேக் அப்படின்றாங்க. வேர்ட்ஸ் கேன் மேக் த ரிலேஷன்ஷிப், வேர்ட்ஸ் கேன் பிரேக் த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. வார்த்தை என்ன பண்ணுமா? கட்டவும் முடியுமா, அழிக்கவும் முடியுமா, உலகத்துல சொல்றாங்க. அப்ப வேர்ட் ஆஃப் காட் என்ன சொல்றது? வேர்ட் இஸ் எவ்ரிதிங். வார்த்தையானவர் அவர் தான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தான் அவரா இருந்தார். அவர் வார்த்தையால தான் சர்வ சிருஷ்டியும் எல்லாவற்றையுமே உண்டாக்கினார். ஹalleluya. என்ன சொன்னார்? வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றாலும் வெளிச்சம் உண்டாச்சு, அவ்வளவுதான். So whatever he says, it comes into pass. அவர் என்ன சொல்றாரோ அது அப்படியே நடக்கும். So வார்த்தை தான் எல்லாமே. பைபிள படிக்க படிக்க பைபிள் ஜீசஸ பத்தி பேசும். ஜீசஸ் பேச பேச ஜீசஸ் வார்த்தையை பத்தி பேசுவாரு. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ஹalleluya. ஏசப்பா வாயை திறந்து வார்த்தையை பத்தி நிறைய பேசிட்டே இருப்பாரு. வார்த்தையை வாசிச்சா அது ஏசப்பா பத்தி சொல்லிட்டே இருக்கும். சோ வார்த்தையானவர், அவர் பேரே என்னது? வார்த்தையானவர். ஹalleluya. அப்போ அந்த வார்த்தையானவர், அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குதுன்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். So if ordinary man whatever he speaks that can break or that can make அப்படின்னா, உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷன் பேசுற ஒரு வார்த்தை ஹalleluya, அது வந்து கிரியேட் பண்ண முடியும், அது வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படின்னா, சர்வ வல்லவருடைய சுவாசம், தேவ ஆவியினாலே அருளப்பட்ட இந்த ஆவியுள்ள ஜீவனுள்ள வார்த்தைகள் அது பேசப்படும் பொழுது என்ன ஆகும்? அது அப்படியே அது நடக்கும் அப்படின்னு சொல்லி first we have to believe in our mind. என்னோட இருதயத்துல, என்னுடைய சிந்தையில நான் அதை விசுவாசிக்க தொடங்கணும். சோ வேத வார்த்தை என்ன பண்ணுமா? it will teach me, it will என்ன பண்ணும்? என்ன வந்து அது ரிப்ரூஃப்க்கு யூஸ் பண்ணும். அடுத்து என்ன பண்ணும்? என்ன அது சீர்திருத்தும். அது அவர் விரும்புகிற அந்த நீதியை படிப்பிக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள என்னை நடத்தும். வேத புத்தகம் வேத புத்தகம் வேத புத்தகம் அப்படின்னு சொல்லி வேதத்தை வச்சிருக்கிறோமே தவிர, அந்த வேதத்தினுடைய மகிமை, வல்லமை, அதோட பவரை உணர்ந்து படிக்கிறப்ப அதோட எஃபெக்டே எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருக்கும். சோ இந்த வாரங்கள்ல நம்ம என்ன பண்ண போறோம்? ஆவியானவர் நமக்கு அதை தான் கற்றுக் கொடுக்க போறார். சோ இதுக்கப்புறம் நம்ம வேதத்தை வாசிக்கிறப்போ நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன ஆகும்? கண்டிப்பா ஆவியானவர் அதை மாற்றுவார். ஹalleluya. அடுத்து என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. ஆத்துமாவுக்கு உயிர் கொடுக்குமா? செத்து போய் கிடக்கிற ஒரு ஆத்துமா உலகத்துக்குள்ளே வாழ்ந்து வந்து, உலகத்துடைய பாவத்துக்குள்ளே வாழ்ந்து வாழ்ந்து, உலகத்தின் மோகங்கள், இச்சைகள், பாவங்கள், அடிமைத்தனங்கள், இதுக்குள் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. பாவம் செய்கிற ஆத்துமா என்ன ஆகும்? சாகும். அப்ப பாவத்தை செய்ய 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 நான் உயிரோட தான் நல்ல உலகத்துல நடமாடிட்டு இருப்பேன். ஆத்மா என்ன ஆகும்? செத்து போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு கொஞ்சம் தானே, இன்னைக்கு கொஞ்சம் தானே, இன்னைக்கு கொஞ்சம் தானே, இன்னைக்கு கொஞ்சம் தானே ஜாஸ்தி ஆக 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 என்ன ஆகும்? பாவம் அதிகரிக்க அதிகரிக்க ஆத்மா செத்துரும். ஆனா கர்த்தருடைய வேதம் என்ன பண்ணுமா? அப்படி உலகத்துக்குள்ள செத்து கிடக்கிற ஒரு ஆத்மாவை கூட அது உயிர்ப்பிக்குமா அந்த வேதம். ஹல்லேலூயா. அவருடைய சாட்சி, கர்த்தருடைய சாட்சி சத்தியம். இந்த வேதத்தை பற்றி அவர் சொல்லுகிற எல்லா சாட்சிகள் தேவனுடைய சாட்சி என்பது அது சத்தியம் உள்ளதா இருக்குது, அது உண்மை உள்ளதா இருக்குது. அது பேதையை கூட ஞானி ஆக்குமா. ஹல்லேலூயா. இந்த வேத புத்தகம் என்ன தெரியுமா பண்ணும்? பேதையை ஞானி ஆக்கும். ஹல்லேலூயா. உனக்கு அறிவே இல்ல, உனக்கு புத்தியே இல்ல, ஏதாவது உனக்கு புரியுதா, ஏதாவது உனக்கு தெரியுதான்னு யாராவது சொல்றாங்கன்னா, வேதத்தை வாசிக்க 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 அந்த பேதமைகள் என்ன ஆகுமா?
நம்ம கிட்ட இருக்கிற அந்த மதியினங்கள், எந்த விஷயத்த கேட்டாலும் எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது. 4 வாட்டி கேட்டா தான் புரியுது. இது எல்லாமே ஒரு ஒரு வாலிப பிள்ளையா நெறைய பேர் பேசுற பேசுற விஷயங்களா இருக்கும். ஒரு விஷயத்த உன்கிட்ட ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியவே புரியாது. 4 வாட்டி சொன்னா தான் உனக்கு புரியும். உனக்கு அறிவு கொஞ்சம் கம்மி அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா, பேதைமையை பேதை பேதைன்னா என்னது? இன்னசென்ட். பேதையை ஞானியாக்குறதுமா இது இருக்குதாம். ஹல்லேலூயா. எப்படி? பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. பேதை ஞானியா மாறணும்னா என்ன பண்ணணுமா? சத்திய வேதத்தை உட்கார்ந்து வாசிக்கணுமா? ஹல்லேலூயா. இந்த சத்திய வேதத்தினுடைய மகிமை தெரிய தெரிய நம்ம என்ன பண்ணுவோம்? முதலாவது நம்ம ஆண்டவர் நமக்கு இந்த இந்த வீக் இந்த இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறப்பே நம்ம கிட்ட சொல்லியிருக்க ஒரு காரியம், லவ் மை வேர்ட். என்னோட வேதத்தை நேசி. இது வரைக்கும் நீ வேதத்தை வாசிக்கிற, ஆனா அதை நேசித்து நீ வாசிக்கல. சும்மா வாசிக்கணும், கணக்கு கொடுக்கணும்னு சொல்லி வாசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இனிமே அதை நீ இப்படி வாசி. ஒரே ஒரு சாப்டர் வாசிச்சாலும் அதை ரொம்ப ஹோல் ஹார்ட்டடா என்கிட்ட என்ன ஏசப்பா பேச போறாரு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இன்னைக்கு நான் இந்த ஒரு சாப்டரை படிச்சுட்டு நான் வீட்டை விட்டு வெளியே என்னோட வேலைக்காக, என்னுடைய ஸ்கூலுக்காக நான் போக போறேன். ஆனா அந்த வேர்டை நான் கேரி பண்ணி போக போறேன். இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தை ஏசப்பா பேசிட்டாரு என்கிட்ட. ஒரு ஹோல் ஆஃப் த சாப்டர் படிக்கிற, ஆனா அந்த ஹோல் ஆஃப் த ஒரு சாப்டர்ல பயப்படாத அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தை அந்த நாள்ல உன்னை டச் பண்ணிடுச்சு. அந்த ஹோல் சாப்டர்ல நிறைய வேர்ட்ஸ் படிச்ச, ஆனா பயப்படாத அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை உன்னை தொட்டுருச்சு அப்படின்னா, அந்த நாள் ஃபுல்லா அந்த வார்த்தை என்ன பண்ணும்? அந்த வார்த்தை உன்னை கேரி பண்ணும், நீ அந்த வார்த்தையை கேரி பண்ணுவ. என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும், இல்ல ஏசப்பா என்ன பயப்படாதுன்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு, அதனால நான் பயப்பட தேவையில்ல. இன்னைக்கு ஒரு பயங்கரமா டஃப்பான எக்ஸாம் தான், ரொம்ப பயமா தான் இருந்தது. ஆனா காலையிலே வேதத்தை படிச்சப்ப ஏசப்பா என்ன பயப்படாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால நான் பயப்பட மாட்டேன். இப்படி நம்ம ஹோல் ஹார்ட்டடா அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் இதுதான் என்ன பண்ணும்? வேத வார்த்தைகள் எனக்குள்ள போறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சில நேரத்துல பயப்படாதுன்னு சொல்லுவாரு. சில நேரத்துல அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்ட, ஏன் பயப்பட்ட அப்படின்னு திட்டுவாரு. கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்துல கடிந்தும் கொள்வாரு, ஆறுதல் படுத்த வேண்டிய நேரத்துல ஆறுதலும் படுத்துவாரு. ஆறுதல் படுத்தி தடவி கொடுத்து இன்னைக்கு பயப்படாதுன்னு சொல்லணுமா, அதையும் அவருக்கு எப்படி சொல்லணும்னு தெரியும். ரொம்ப நாளா பயந்தே சாகுறியே, ஏன் இப்படி பயப்படுற அப்படின்னு கடிந்து கொள்ளணுமா, அதையும் அவருக்கு வேத புத்தகத்தின் வழியா எப்படி சொல்லணும்னு தெரியும். சோ நான் என்ன பண்ணணும்னா, I have to give space for this word of God to work inside me. இந்த வேத வார்த்தைகளை நான் திரும்பி சொல்றேன். நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன். நாங்க இந்த கண்ட்ரீஸ்க்காகலாம் ஜெபிப்போம். 206 கண்ட்ரீஸ்க்காக காலையில நடக்கிற ஜெபத்தெல்லாம் ஜெபிக்கிறப்ப அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப, இன்னும் எத்தனையோ கண்ட்ரீஸ்ல அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல பைபிள் வரவே இல்லை. அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல இன்னும் பைபிள் வரவே இல்லை. அது எப்ப டிரான்ஸ்லேட் ஆகும், எப்ப வரும்னு சொல்லி அந்த நேட்டிவ் குரூப்ஸ் காத்திருக்கிறாங்க. அவ்வளோ மொழியில இன்னும் டிரான்ஸ்லேஷன் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு சில மொழிகள்ல நமக்கு என்ன பண்றோம், ஆனா தமிழ்ல நமக்கு வேதத்துல எவ்வளவு சீக்கிரமா நமக்கு வேத புத்தகத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இங்கிலீஷ் வெர்ஷன்ஸ் நம்ம சொல்லவே வேணாம், அவ்வளோ வெர்ஷன்ஸ் கொட்டி கிடக்குது. எல்லாமே நமக்கு இருக்கு. நமக்கு நிறைய கமெண்ட்ரிஸ் இருக்கு, நிறைய என்னெல்லாம் வேணுமோ இதெல்லாம் வாங்கி படிக்கலாம். அவ்வளோ நமக்கு அவைலபிளா இருக்கு இன்னைக்கு. ஆனா இது எல்லாமே சரி, நான் ஒரு பெரிய என்ன சொல்றது, ஆராய்ச்சியாளனா மாறினா வேதத்துல அப்படின்றத விட அந்த வேதம் என்னை எப்படி மாற்றுறது என்பது அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நான் ஒரு பெரிய ஆராய்ச்சியாளனா ஆயிட்டேன் வேதத்துல. ஜெனிசிஸ்ல இருந்து ரெவல்யூஷன் வரைக்கும் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும், கிரீக்ல கேட்டாலும், ஹீப்ரூல கேட்டாலும் டவுட்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க அந்த சப்ஜெக்ட்ல வெல்வர்ஸ்டா மாறி இருக்கீங்க, அவ்வளவுதான். அது பைபிள படிச்சிருக்கீங்க, பைபிளுக்கு பதிலா வேற ஏதாவது சப்ஜெக்ட படிச்சிருந்தாலும் you would have become well versed in that subject. ஆனா இதெல்லாத்த விட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அந்த வேதம் உன்னுடைய வாழ்க்கையில எப்படி கிரியை செய்து, அந்த வேத வார்த்தை உனக்குள்ள போய் உன்னை எப்படி மாத்துச்சு, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய மாற்றம். அப்ப இந்த வாரத்துல இந்த சீரீஸ்ல ஆண்டவர் நம்மள தியானிக்கணும் அப்படின்னு கையில கொடுத்திருக்கிறாருன்னா,
கண்டிப்பா ஆண்டவர் நம்ம இடத்துல இந்த வேதத்தை வாசிக்கிற காரியத்துல என்ன பண்றாரு, ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாரு. அதே நேரத்துல இந்த வேதமும் நமக்குள்ளே நுழைந்து சில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். ஹalleluya. 4 வசனம் மட்டும் தான் இன்னைக்கு நான் வந்து ஆவியானவர் கொடுத்த வசனங்களை எடுத்துட்டு வந்த அந்த அந்த 4 வசனத்தை பார்த்து நம்ம முடிக்க போறோம். எபிரேயர் 4வது அதிகாரத்திலே 12வது வசனம். ஹalleluya. இப்படியாய் சொல்லுது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. லிவிங் அண்ட் பவர்ஃபுல். செத்து போன வார்த்தை இல்ல அது. உலகத்துல நிறைய சேக்கர்ட் புக்ஸ் இருக்குல்ல, நிறைய என்ன என்ன புக்கு ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே, அவங்களோட புனித நூலா, அவங்களுக்கு ஒரு புனித நூல்னு ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. இட்ஸ் ஆல் ஜஸ்ட் ரிட்டன் பை சம் மேன், சம் ஆத்தர்ஸ், அவ்வளவுதான். பட் சத்திய வார்த்தைகள், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா? இட் இஸ் ஆல் லிவிங் அண்ட் பவர்ஃபுல். ஜீவனும் வல்லமை உள்ளது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் and sharper than any two-edged sword. சொல்லி கொடுக்கிறவங்களுக்குள்ளயும் போகும், அவங்களையும் கேள்வி கேட்கும், கேட்கிறவனையும் கேள்வி கேட்கும். அதுதான் என்னது? டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். டபுள் எட்ஜ் ஸ்வார்டை வந்து நான் கையில பிடிச்சேன்னா, அதை வச்சு நான் ஒருத்தரை வெட்டினேன்னா என்ன நடக்கும்? டபுள் எட்ஜ் ஸ்வார்டை வச்சு பிடிச்ச என் கையில இருந்து ஃபர்ஸ்ட் ரத்தம் வரும், அப்புறம் யாரை வெட்டுறனோ அவங்க மேல இருந்து ரத்தம் வரும். So whoever is teaching, இப்ப நான் சொல்லி தரேன்னா இது எனக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்? கிரியை செஞ்சிருக்கோம். என்ன முதல்ல என்ன பண்ணிருக்கோம்? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து கண்ணாடியில காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இங்க வந்து நான் பேசுறப்ப பேச முடியும். நான் ஏதோ ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படியே வேத புத்தகத்துல வந்து 100% ஃபாலோ பண்றவங்க அதனால தான் இங்க வந்து பேசுறாங்கன்னு இல்ல. ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணும்? என்ன வந்து எனக்குள்ள ஃபர்ஸ்ட் கிரியை செய்யும். டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். அதான் யாரு பேசுறாங்களோ அவங்கள முதல்ல கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் தான் பேசுற இடத்துல கேட்கறவங்க கிட்ட கேள்வியை உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போ எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையுமா. இது எப்படிப்பட்ட ஒரு டிவிஷன்னா, சோல் அண்ட் ஸ்பிரிட் அண்ட் ஜாயின்ஸ் அண்ட் மேரோ. ஹல்லேலூயா. சோ டீப் அப்படின்றதுதான் என்ன பண்ணிருக்காரு ஆவியானவர் அப்படி எழுதி வச்சிருக்காரு. சோல் அண்ட் ஸ்பிரிட் அண்ட் ஜாயின்ஸ் அண்ட் மேரோ. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சிரும் அப்படின்றது. எல்லாத்துக்குள்ள டீப்பஸ்டா ஒரு குத்து. கத்தி வச்சு குத்துறாங்கன்னா எப்படி? ரொம்ப ஒரு மேலாக்க ஒரு இருக்கிற ஒரு குத்து இல்ல, இது ரொம்ப டீப். அது மாதிரி இட் வில் டிவைட் இவ்ளோ டிவிஷன்ஸ். அந்த அளவுக்கு டீப்பா உனக்குள்ள போகும் அப்படின்றதுதான். இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்குது. ரொம்ப டேஞ்சரஸ் இது. இது ஆக்சுவலி ரொம்ப ஃபீல் பண்ணி படிச்சுன்னா ஏதாவது யோசிக்கிறதுக்கே பயமா இருக்கும். இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. And is a discerner of the thoughts and the intents of the heart. The intentions of the heart. Intentions of the heart na புரியுதுல்ல? என்ன நினைக்கிறேன், எதுக்காக நினைக்கிறேன்றது கூட அந்த ஆண்டவருக்கு தெரியும். அந்த வேத வார்த்தை படிக்க படிக்க நான் வெளியில வந்து என்ன வேணா இல்ல நான் நல்லதுக்காக தான் இதை பேசுறேன் அப்படின்ற மாதிரி சில காரியத்தை நம்ம பேச முடியும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம் இருக்கும். நல்லதுக்காக பேசுற மாதிரி சில காரியத்தை நிறைய பேர் பேசுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா வந்து உள்ள ஒரு கெட்ட எண்ணத்தை மறைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா இந்த வேத வார்த்தை என்ன பண்ணுமா? இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அதை படிக்க படிக்க நமக்குள்ள இருக்கிற எல்லா கெட்டதையும் எடுத்து வெளியே காட்டும். நீ நல்ல மாதிரி வெளியே பேசினாலும் அதுக்கு பின்பாக நீ இவ்வளவு கெட்டதை நீ யோசிச்ச, அந்த பர்சன் மேல உனக்கு பொறாம இருந்தது, அதனாலதான் நீ இப்படி பேசின, நீ தப்பான ஒரு காரியத்தை யோசிச்சுதான் இந்த ஆலோசனை அவங்களுக்கு கொடுத்த. இப்படி என்ன பண்ணுமா? எல்லாவற்றையும் செப்பரேட்டா வகையறுத்து பாத்துரும். ஹல்லேலூயா. அப்ப வேதத்தில் உள்ள எந்த தீர்க்கதரிசி எபிரேயர் 4:12 சொல்லுது, இட்ஸ் லிவிங் அண்ட் பவர்ஃபுல். இட்ஸ் a double-edged sword. ஆத்மாவையும் ஆவியும் கண்ணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறது. நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அடுத்து நம்ம பார்க்கும்பொழுது வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனம் சுய தோற்றமான பொருளுடையதா இல்ல. நீங்கள் உண்டி அறிய வேண்டியது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். I am talking about the prophecies in the Bible. இந்த காலத்துல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களா? அந்த ப்ராபஸியை பத்தி நான் பேசல. அந்த ப்ராபஸியை பத்தி நான் பேசல. அதை பத்தி நான் பேசவும் விரும்பல. இந்த காலத்துல இருக்க ப்ராபஸியை அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். பைபிள்ல இருக்கிற எல்லா தீர்க்க தரிசனம்
அது எப்படிப்பட்டதா? அது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால உண்டாகல. தேவகுமாரன் பிறப்பார் அப்படின்னு ஒருத்தர் தீர்க்க தரிசனமா சொன்னார்னா, ஏசாயா புத்தகத்துல எழுதப்பட்டிருந்ததுன்னா, அது ஏசாயா தன்னுடைய சுய சித்தத்திலிருந்து சொன்னது அல்ல. அது தேவனுடைய பரிசுத்த மனுஷனாகிய ஏசாயா பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினது. யோவான் ரெவலேஷன்ல நின்னு சொல்றாரு, எக்கால சத்தத்தை கேட்ட, வானத்துல சிங்காசனத்தை பார்த்தேன், இது நடந்துச்சு அது நடந்துச்சு, இப்படி கோப கலசங்கள் ஊற்றப்பட்டு பயங்கரமா இருக்கும் படிச்சு பார்த்தா. சோ தேவனுடைய பரிசுத்த மனுஷனாகிய யோவான் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசி எழுதப்பட்டதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற புத்தகம். இனி வரும் காரியங்களை சொல்லுகிற வெளிப்படுத்தின விசேஷமாகிய அந்த புஸ்தகத்தை எழுதினது ஒரு தேவ மனுஷன் தேவ ஆவினாலே ஏவி. சோ இட் இஸ் ஆல் ஹேப்பனிங் நவ். அதுல பாதி நடந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் நடக்கணும். அப்ப நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு? இந்த வேத வார்த்தைகள், இட் இஸ் ஹவு டீப், அது எவ்வளவு பவர்ஃபுல், எவ்வளவு வல்லமை உள்ளது, எவ்வளவு ஜீவன் உள்ளது. அது ஒரு உயிர் உள்ள ஒரு விஷயம் மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் ஆசைப்படுறாரு. ஆமென். ஹல்லேலூயா. let there be light அப்படின்னு சொன்னப்ப எப்படி லைட் வந்துச்சு? அந்த வார்த்தைக்குள்ள ஆவியானுடைய வல்லமை புறப்பட்டு போச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் சொல்லிய வார்த்தை, நான் சொல்லிய காரியமாய் முடியாமல் என்னிடத்திலே வெறுமையாய் திரும்புவது இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ இந்த வேத வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குற விதம் என்ன ஆகணும்? மாறணும். அத வாசிக்கிற விதம் என்ன ஆகணும்? மாறணும். அந்த வேத வார்த்தைகளை நேசிக்கிற விதம் என்ன ஆகணும்? மாறணும். நான் வேதத்தை முழு மனதாய் நான் நேசிக்கணும், முழு இருதயத்தோடு நான் வாசிக்கணும். வேதத்தின் வார்த்தையினுடைய வல்லமையை உணர்ந்தவர்களா என்ன பண்ணணும்? நம்ம வாசிக்கணும். காலையில எழுந்த நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிக்கிறேன்னு படிச்சேன், ஆனால் நாள் பூரா பயந்தே செத்துட்டு இருந்தேன் அப்படின்னா நான் சும்மா பெயரளவுல அந்த வார்த்தையை வாசிச்சு வந்திருக்கேன்னு அர்த்தம். if that word has entered inside my soul, நான் என்ன ஆயிருப்பேன்? பலனடைஞ்சிருப்பேன். நான் பயப்படுற ஒரு சூழ்நிலை வந்தா ஆட்டோமேட்டிக்கா உள்ள சுவிட்ச் போட்ட மாதிரி ஆவியானவரோட வாய்ஸ் கேட்கும். நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிக்கிறேன், நான் தான் பேசினேன்ல காலையில, எதுக்கு பயப்படுற அப்படின்னு அவரோட சத்தம் கேட்கும். ஹல்லேலூயா. நான் பாட்டு படிக்கிறேன் ஆனா வாழற வாழ்க்கை அப்படியேதான் போயிட்டு இருக்கு அப்படின்னா தென் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வேதத்தை வாசிக்கிற விதத்தை நம்ம மாற்ற வேண்டியதா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சோ கடைசியா நம்ம ஒரு காரியத்தை மட்டும் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்து முடிக்கலாம். இதோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஜீசஸ் அட் த வேர்ட் ஆஃப் காட். ஏசப்பா வார்த்தை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வர வாரத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். யோவான்ல நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வார்த்தை தான். நான் முதல் கூட நான் சொன்னேன், ஜான் 1ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை என்னது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14வது வசனம் சொல்லிட்டு, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையானவர் என்ன பண்ணாராம்? பிளஷ்ஷா மாறினாராம். மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ள அவர் வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த ஜீவன் உள்ள தேவன், அந்த வார்த்தை தான் மாம்சமாச்சு அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்குது. அதே ரெவலேஷன்ல நம்ம பார்க்கும்போது இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வசனம். இது வெளிப்பட்ட விசேஷத்துல நம்ம பார்த்தோம்னா, ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. He was clothed with a robe dipped in blood and his name is called the word of God. அவரோட பேர் என்னவா? அவரோட பேரே என்னவா? the word of God. அவர் தான் word of God. அது எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோங்க. அந்த word of God யாரு? ஏசப்பா தான். ஏசப்பா தான் அந்த வார்த்தையானவராவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம அதை எவ்வளவு கனப்படுத்தணும், எவ்வளவு நம்ம அதுக்கு வேல்யூ கொடுக்கணும். ஏசப்பாவால எல்லாம் முடியும் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா அந்த வார்த்தையை படிக்கிறப்ப நம்ம விசுவாச பலன் அடையலைன்னா நம்ம இன்னும் நம்ம படிக்கிற விதங்களை நம்ம மாற்ற வேண்டியதா இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நம்ம நாலு காரியத்தை நம்ம பார்த்தோம். வேதத்தை நம்ம நேசிக்கிறவளா இருக்கணும் முதலாவது. அடுத்து வேதத்தை நம்ம we should be actually thankful for God. நான் ஜெபிக்கிற நேரத்துல நிறைய ஜெபிப்பேன். இன்னும் நிறைய பேரோட கைகள்ல உலகத்துல இல்லாத இந்த வேத புத்தகத்தை என் கையில கொடுத்துருக்கீங்களே ஏசப்பா. இந்த விலையில பெற்ற வேதத்தை என் கையில கொடுத்துருக்கீங்களே.
உலகத்துல நிறைய விஷயத்துல நம்ம அன்பார்ச்சுனேட்டா இருக்கலாம். ச்சே எனக்கு கொஞ்சம் கூட அதிர்ஷ்டமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கொஞ்சம் கூட எனக்கு லக்கியே கிடையாது. If you have a Bible in your hand, you are the most luckiest on this earth. 16 பில்லியன் வாலிபர்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க. அதுல ரட்சிக்கப்பட்டது not even 6%. not even 6%. ஆனா அந்த அந்த சொற்பமான அந்த பெர்சன்டேஜ்க்குள்ள இருக்கிற நீ உன் கைகள்ல வேத புத்தகத்தை வைத்திருக்கிறனா இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறாருன்னு அர்த்தம். ஹalleluya. Then you are more fortunate than any other youth in this world. மத்தவனை பார்த்து பெரிய பைக் வச்சிருக்கான், பயங்கரமான கார் வச்சிருக்கான், நல்ல 1.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வேலைக்கு போறான், கேட்டதெல்லாம் அவனுக்கு கிடைக்குது, அந்த பொண்ணுக்கு ஒரே ட்ரெஸ்ஸா வாங்கி தராங்க, அந்த பொண்ணெல்லாம் பயங்கரமா வச்சிருக்காங்க. இப்படி யாரோட நீ கம்பேர் பண்ணி எதை நீ பார்த்தாலுமே கைகளிலே வேத புத்தகம் இருக்குது. அந்த வேதத்தை தினந்தோறும் வாசிக்கிற பழக்கம் உன்னிடத்துல இருக்குது. அந்த வார்த்தைகள் உன்னிடத்திலே பேசுனா then you are the most fortunate on this earth right now. இந்த நேரத்துல நீ உன்னை வந்து நான் வந்து ரொம்ப ஒரு அன்லக்கி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேனா, ஆவியானவர் உங்ககிட்ட தான் பேசுறாரு. எனக்கு சரியான வேலை இல்ல, எனக்கு சரியான சம்பளம் இல்ல, எனக்கு இந்த இல்லன்னு சொல்ற பழக்கமே நம்ம எல்லார்கிட்டயுமே எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. இல்ல இது இல்ல அது இல்ல இருக்கிறத வந்து நம்ம மைண்ட் யோசிக்காது எப்பவுமே. இந்த ஹியூமன் மைண்ட் பேட்டர்னே அப்படிதான். உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டா கொஞ்ச நேரம் யோசிப்போம். அப்படியா என்ன இருக்குதா, இருங்க நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லுவோம். உங்ககிட்ட எதெல்லாம் இல்லன்னு சொல்லி பார்த்தா கடகடன் லிஸ்ட் வரும். இல்ல இது இல்ல அது இல்ல இது இல்லன்னு சொல்லுவோம். அப்படி இருக்க வேணாம் நம்ம. ஹalleluya. வேத புத்தகம் நம்முடைய கரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஹalleluya. இன்னைக்கு இந்த பைபிள் நம்ம கையில இல்லாம இருந்தோம்னா நம்ம கூட இந்த உலகத்துல வாழ அந்த 16 பில்லியன் யூத்ல ஒரு யூத்தா என்ன பண்ணிருப்போம். இன்னைக்கு why you are called like you are separated from this world. நீ ஏன் உலகத்துல இருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்க அப்படின்னா இந்த சத்திய வேதம் உன்னிடத்துல பேசினதாலதான் நம்ம எல்லாருமே வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட கனமுள்ள அந்த வேத புத்தகத்துக்கு முதலாவது நம்ம என்னவா இருக்கணும். everyday we should thank God. everyday we should thank God for having a Bible in our hands. அதை கையில கொடுத்ததுக்காக நம்ம ஏதோ பெரிய தகுதியானவங்க என்பதால அது நம்ம கையில வரல, அவர் கிருபையா இருக்கிறதுனால அது நம்ம கையில வந்திருக்கு. So be thankful for having it. அதுக்காக நன்றியோடு இருங்க. அதோடு சேர்த்து ஜெபிக்கிறப்ப ஆண்டவரே இந்த வேதத்தை இன்னும் யாரெல்லாம் இந்த கையில வாங்கணும்னு சொல்லி ரொம்ப காலமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜஸ்ல அது கிடைக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு தேங்க் பண்ணிட்டு அடுத்து ஒரு ஜெபமா அதை மாத்துங்க. அடுத்து வேதத்தை முழுமையா நேசிங்க. உனக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய வச்சிருக்கோம்ல, நம்ம ரொம்ப சென்டிமெண்ட் பொருளா நிறைய வச்சிருக்கோம். இதனோட சென்டிமெண்ட் 20 வருஷம் ஆனாலும் தூக்கி போட மாட்டேன் இந்த ட்ரெஸ்ஸ. இது என்னோட ஃபர்ஸ்ட் சைக்கிள், இது என்னோட ஃபர்ஸ்ட் பைக், இது என்னோட ஃபர்ஸ்ட் அது ஃபர்ஸ்ட் இதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் முத்திரை குத்தி அதை என்ன பண்ணுவோம் அப்படியே ஷோ கேஸ்ல ஏன்னோ ஒரு பயங்கரமான மியூசியத்துல வைக்கிற பொருள் மாதிரி பாதுகாப்போம். சோ அதெல்லாம் அவ்வளவு நேசிக்கிற நம்ம பைபிள் எங்க இருக்குது, எங்க கிடக்குது, எங்கேயோ கிடக்குது வீட்டுல. அப்படி இல்ல. ரெஸ்பெக்ட் யுவர் பைபிள்ஸ், ஆனர் யுவர் பைபிள்ஸ், லவ் யுவர் பைபிள். ஹalleluya. வேதத்தின் வார்த்தைகளை நேசி அதை கனப்படுத்து. ஹalleluya. அடுத்து அந்த வேத வார்த்தைகளை புரிதலோடு பொறுமையா நிதானத்தோடு ஆழ்ந்து வாசிக்கணும். அதுல ஹோல் ஹார்ட்டடா வாசிக்கணும், நேசிக்கணும், அப்புறம் ஹோல் ஹார்ட்டடா வாசிக்கணும். இது வரைக்கும் எப்படி வாசிச்சிருப்போம் நமக்கு தெரியாது. ஆனா இனிமே வேற வார்த்தை எப்படி வாசிக்க போறோம்? With a new perspective, with a fresh mind. When God said let there be light, it happened. அவர் சொன்னாரு, அது நடந்துச்சு. அப்ப அதே தியரி தான் எல்லா இடத்துலயும் அப்ளை ஆகும். சேம் தியரி பைபிள் ஃபுல்லா அப்ளை ஆகும். அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னா அது நடக்கும். இறையாதே அமைதலா இருந்தா அமைதியாச்சு, அப்ப அது நடக்கும். அது மாதிரி நான் வாசிக்கிற எல்லா வார்த்தையுமே நடக்கும். இந்த வார்த்தை அதை அப்படியே சொன்னபடியே செய்யும் அப்படின்ற ஒரு விசுவாச கண்ணோட்டத்தோடு கூட வேதத்தை வாசிக்கணும். ஹalleluya. சோ இந்த முதலாவது வாரத்துல நம்ம 4 காரியத்தை பார்த்திருக்கோம். லவ் யுவர் பைபிள், அதை ஹோல் ஹார்ட்டடா ரீட் பண்ணுங்க. அண்ட் தென் என்ன பண்ணுங்க, பைபிளை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, ஹானர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வாசிங்க. அதுக்கப்புறம் அதை புதுசா ஒரு ஃபெய்த் இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ், விசுவாச கண்களோடு பார்த்து அதை வாசிங்க. ஹalleluya. இப்போ கூட நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போறோம். ஆமென். இது தொடர்ந்து ஒரு சில வாரங்கள் நம்ம இதை கண்டினியூஸா நம்ம பார்க்க போறோம்.
வேதத்தில் பரிசுத்தவான்கள் வேதத்தை பத்திலாம் என்னலாம் சொன்னாங்க, அந்த வேதத்தை எப்படி பயன்படுத்தினாங்க, இப்படி ஒவ்வொரு காரியத்தையுமே ஆவியானவர் நம்மோடு பேச பேச நம்ம தொடர்ந்து வாட் பைபிள் சேஸ் அபவுட் பைபிள் அப்படின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில வாரங்கள் நம்ம இதை தியானிக்கலாம். ஹalleluya. இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட காரியத்திலிருந்து உங்க வேதத்தை நேசித்து அதை வாசிக்க பழகுங்க. அந்த வேதம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், நம்மை கொண்டு மற்றவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும். ஹalleluya. தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நல்ல தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா.